ஆடைகளுடன் let the celebrations begin. அண்மை செய்தியை பார்க்கிறோம். திருப்பதி லட்டு விவகாரத்தை சிறப்பு புலனாய்வு குழு விசாரிக்க தடையில்லை என்று உச்சநீதிமன்றம் கூறியிருக்கிறது. திருப்பதி லட்டு விவகாரத்தை சிறப்பு புலனாய்வு குழு விசாரிக்க தடையில்லை என்று உச்சநீதிமன்றம் கூறியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருப்பதி லட்டு விவகாரத்தை சிறப்பு புலனாய்வு குழு விசாரிக்க தடையில்லை என்று உச்சநீதிமன்றம் கூறியிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு நிரஞ்சன் நம்மோடு இணைந்திருக்கிறார். விவரங்கள் நிரஞ்சன். ராதா, திருப்பதி லட்டில் மிருகங்களுடைய கொழுப்புகள் கலக்கப்பட்டதாக எழுந்த புகார்கள் மிகப்பெரிய ஏற்படுத்தி இருக்கக்கூடிய சூழலில் உச்சநீதிமன்றத்தில் இது தொடர்பாக சுப்பிரமணியன் சுவாமி உள்ளிட்டோர் மனு தாக்கல் செய்திருந்தார்கள். இந்த மனு மீதான விசாரணை உச்சநீதிமன்ற நீதிபதி B.R. கவாய் மற்றும் விஸ்வநாதன் ஆகியோர் அடங்கிய அமர்வில் விரிவாக விசாரிக்கப்பட்டு வந்த நிலையில் இன்றைய தினம் உத்தரவுகள் என்பது போடப்பட்டிருக்கிறது. அதில் மிக முக்கியமாக சிறப்பு புலனாய்வு குழு, சுதந்திரமான சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்படுவதாக உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அறிவித்திருக்கிறார்கள். உச்சநீதிமன்றத்தின் இந்த உத்தரவுப்படி பார்த்தமையானால் சிபிஐயின் இயக்குனர் நியமிக்கக்கூடிய 2 அதிகாரிகள், ஆந்திர பிரதேச காவல்துறையைச் சேர்ந்த 2 அதிகாரிகள், FSSAI என்று சொல்லப்படக்கூடிய உணவு தர கட்டுப்பாடு நிறுவனத்தின் மூத்த அதிகாரி ஒருவர் ஆகியோர் கொண்ட சிறப்பு புலனாய்வு குழு இந்த விவகாரத்தை இனி விசாரிக்கும் என்று மிக முக்கியமான ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள். இந்த SIT மீது தங்களுக்கு நம்பிக்கை இருப்பதாகவும் அவர்கள் நல்ல அதிகாரிகளாக இருந்து செயல்படும் பட்சத்தில் இந்த விவகாரத்தில் விரைவில் தீர்வு என்பது கிடைக்கப்படும் என்றும், இந்த விவகாரத்தில் அரசியல் சாயம் இனிமேலும் பூசப்படுவதை நாங்கள் விரும்பவில்லை என கூறி வழக்கின் விசாரணையை பிடித்து வைத்திருக்கிறது உச்சநீதிமன்றம். சிபிஐ, காவல்துறை மற்றும் உணவு பாதுகாப்புத்துறை இணைந்து விசாரிக்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் உத்தரவினை பிறப்பித்திருக்கிறது. எப்பொழுது விசாரணை தொடங்கப்பட வாய்ப்பு உள்ளது? யார் யாரிடம் விசாரணையை எப்ப ஸ்டார்ட் பண்ணுவாங்க? யார் யார்கிட்ட ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அந்த விசாரணை? மிக முக்கியமாக இந்த நெய் கலக்கப்பட்டதுதான் மிக முக்கிய பிரச்சனையாக இருந்து வரக்கூடிய சூழலில் அந்த நெய் எந்தெந்த நிறுவனங்களிடமிருந்து வாங்கப்பட்டது, அது பயன்படுத்தப்பட்ட டேங்கர்களை செலுத்தியவர்கள் யார், வழியில் ஏதேனும் நிகழ்ந்ததா, அல்லது உண்மையில் இது விலங்குகள் கொழுப்புகள் இருப்பது என்பது உண்மைதானா, அல்லது இந்த புகார்களுக்கு பின்னணியில் இருப்பது என்ன, யார் இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள், புகார் தெரிவித்த நபர்கள் யார், அரசு அதிகாரிகள் யார், அரசியல்வாதிகள் யார் என பல்வேறு வகையிலும் இந்த விசாரணை விரிவடையும் என எதிர்பார்க்கலாம். ஆனால் அதற்கு முன்பாக ஆய்வகங்களில் வெளியான அந்த முடிவுகள் குறித்த விசாரணை என்பதுதான் ஆரம்ப கட்டத்தில் தொடங்கும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகின்றதான ராதா. கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி நிரஞ்சன். எண்ணம் போல் வண்ணங்களுடன் கொண்டாட The Chennai Silks ஆடைகளுடன் let the celebrations begin.